உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களே, கேடகம் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கங்கள். நான் உங்கள் ஊடகவியலாளர் பிரவீன்ராஜ். மும்மொழி கொள்கை 1960 இந்த முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்தியை எப்படியாவது இந்த மண்ணில் திணித்து விட வேண்டும், இந்த மக்களிடையே ஒரு மொழி பிரச்சாரத்தை ஏற்படுத்தி இந்த மக்களிடையே ஒரு மொழி கலவரத்தை உண்டு பண்ணிவிட வேண்டும் என்ற வகையில் 1960 இந்த இந்தி திணிப்பானது தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. இதற்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்காமல் இந்த மக்கள் இருக்கக்கூடியது தான் பாராட்டுக்குரியதாக கவனிக்கணும். குறிப்பாக இப்பொழுது பலர் எதிர்ப்புகளை மக்களே தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது குறித்து இந்த காணொலியில் முழுசாக பார்க்கலாம். குறிப்பாக அண்ணாமலை விஜய் அவர்களை குறித்து சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். சிபிஎஸ்இ ஸ்கூலை விஜய் அவர்கள் நடத்துகிறார் என்றெல்லாம் தெரிவிச்சிருக்கார். அது குறித்தெல்லாம் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு காணொலியாக இந்த காணொலி அமைகிறது. முதல்ல மும்மொழி கொள்கை கிட்டத்தட்ட 1960 இந்த மும்மொழி கொள்கை ஆரம்ப கட்டத்திலிருந்து எப்படியாவது இந்த மக்களிடையே திணித்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒன்றிய அரசு மிக பலகாலமாக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கு இந்த மக்கள் செவி கொடுக்காதது மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பயத்தை தான் அந்த ஒன்றிய அரசுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு கவனிக்கலாம். அதன் காரணமாகவே தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கக்கூடிய அந்த நிதியை ஒதுக்காமல் இந்த மக்களை புறம் தள்ளி இந்த மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறத கவனிக்கலாம். இந்த மும்மொழி கொள்கையை பொறுத்தவரையில் எப்படியாவது இந்த மக்களிடையே திணித்து விட வேண்டும், இந்தியை எப்படியாவது திணித்து விட வேண்டும். இந்தியை திணித்து விட்டால் இந்த மக்களிடையே அவர்களுடைய அந்த சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் கொண்டு போய் சேர்த்து விடலாம் என்றே பல காலமாக இந்த ஒன்றிய அரசை முயன்று கொண்டிருக்கிறது என்பதை கவனிக்கலாம். ஆனால் இந்த மக்களிடையே அவர்களுடைய அந்த எண்ணங்கள் ஈடேறவில்லை, அவர்களுடைய எண்ணங்கள் செல்லுபடியாகவில்லை என்பதை தான் இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா இந்தியை படிச்சுட்டு எங்கே வேலை கிடைக்கும் என்பதை இந்த ஒன்றிய அரசு முதல்ல தெளிவுபடுத்தணும். ஏன்னா ஒடிசாவில் இருக்கிறவனும், மகாராஷ்டிராவில் இருக்கிறவனும், உத்தரகாண்டில் இருக்கிறவனும் அங்கேருந்து வேலையை தேடி தமிழ்நாட்டுக்கு ஓடி வரான். தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டு அவர்கள் இங்கே கிடைக்கக்கூடிய அந்த வருமானங்களை வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரங்களை அவர்களுடைய மாநிலங்களில் ஏற்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இந்தியாவுக்கு எடுத்துக்கொண்டு என்னத்தை கொடுக்க போகிறோன்றதை இந்த இடத்துல இந்த ஒன்றிய ஆதரவாளர்கள் தெளிவுபடுத்தணும். குறிப்பாக அண்ணாமலை ஒரு விவகாரத்தை சொல்கிறார். விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துகிறார். விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் தான் நடத்துகிறாரு. கள்ளசாராயத்தை ஒன்றும் காட்சி வைக்கலையே, கள்ளசாராயத்தை ஒன்றும் அவர் நடத்தி வரலையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துவதை இன்னும் பெரிய குற்றம் செய்தது மாரி பேசி கொண்டிருக்கீங்களே. இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக உருவெடுத்து விட்டார். மும்மொழி கொள்கைக்கு நேரடியாக அவர் பதில் கொடுக்கிறார், நேரடியாக அவர் எதிர்வினையாற்றுகிறார். குறிப்பாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் விஜய் எப்படியாவது நம்ம பக்கம் வர வச்சிடணும்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுத்து அவரை எப்படியாவது வர வச்சிடணுன்றதெல்லாம் உங்களுடைய பெரிய முயற்சியாக இருந்தது. அதற்கு மிகப்பெரிய ஒரு செம்மட்டி அடியாகவே விஜய் அவர்கள் முதல்ல நீங்கள் எடுத்து திணிக்கக்கூடிய அந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து நிற்கிறார் என்பது தான் உங்களுக்கு ஒரு பெரிய இந்த இடத்துல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறத இந்த இடத்துல நாங்கள் தெளிவாக பார்ப்போம். குறிப்பாக என்னென்னா விஜய் அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்தியை படிக்க வேணாம் என்று அவர் சொல்லவில்லை. இந்தியை ஏன் திணிக்கிறீர்கள் என்ற கேள்வியை தான் விஜய் அவர்கள் முன்வைக்கிறார். குறிப்பாக ஆங்கிலத்தை படித்துவிட்டு ஆங்கிலம் படித்தவர்கள் எங்கே போகிறோம், நேரடியாக வெளிநாட்டுக்கு போய் பல தொழில் நிறுவனங்களில் பணியாற்றி மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்தி கொண்டு தான் இங்கே வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆங்கில கல்வி வழி என்பது மிகப்பெரிய ஒரு ஆதரவுக்குரிய ஒரு கல்வியாக இருக்குது. தமிழ் கல்வியும் ஆங்கில கல்வியும் மிக மிக அவசியமான ஒன்றாக இந்த மண்ணில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்தியை படிச்சுட்டு நாங்கள் என்ன போய் மகாராஷ்டிராவில் வேலை செய்ய முடியுமா, ஒடிசாவில் வேலை செய்ய முடியுமா, உத்தரகாண்டில் வேலை செய்ய முடியுமா, இல்லை எந்த வட மாநிலங்களில் போய் வேலை செய்ய முடியும்? எந்த இடத்துல நீங்கள் பெரிய தொழில் நிறுவனங்களை கட்டி பெரிய ஐடி நிறுவனங்களை உருவாக்கி இந்த மக்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டு வரீங்க? ஏன்னா இந்தியை படிப்பதனால எங்களுக்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால் நாங்கள் இந்தியை படிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. யார் யாருக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்கிறதோ அதன்படி அவர்களுக்கு தேவையான கல்விகளை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப படித்துக் கொள்கிறார்கள். இந்தியை பொறுத்தவரையில் சிபிஎஸ்இ ஸ்கூலில் இருக்கக்கூடியவர்கள் இந்தி படிக்கிறார்கள்னா அவர்கள் விருப்பம் இருக்கிறது,
இந்தியை படிக்கிறார்கள். சிபிஎஸ்இ ஸ்கூலில் இந்தியை ஏன் படிக்கிறார்கள் என்று இங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது கேட்குறாங்களா? கிடையாது. நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க என்பது தான் இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வைக்கிறோம். ஏன்னா தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு விளக்கக்கூடியது தான் தமிழ்நாடு. அப்படி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் முதன்மை மொழியாக இந்தியை கொண்டு வர வேண்டும் என்ற உங்களுடைய இந்த பழைய திட்டத்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த காலத்திலேயோ இந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் வந்து எந்த நேரத்திலும் செல்லுபடி ஆகாது என்பதை இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா பல காலமாக 1960 முயற்சி செய்து கொண்டே வருவீங்க. எப்போவுமே உங்களுக்கு அது ஒரு பெரிய தோல்வியை தான் வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே வர்றதை கவனிக்கலாம். ஏன்னா இங்கே மக்களுக்கு தேவையானது பல மொழிகளை படிப்போம். எங்களுக்கு மலையாளம் தேவையென்றால் மலையாளத்தை படிப்போம், தெலுங்கு தேவையென்றால் தெலுங்கு படிப்போம், போஜ்பூரி தேவைப்பட்டால் போஜ்பூரி படிப்போம். நாங்கள் எந்த மொழிகளை படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடாது. எங்களுக்கு எந்த மொழி தேவைப்படுகிறதோ அதை நாங்கள் படிப்போம். அதுதான் ஃப்ரான்ஸுக்கு போனால் நாங்கள் ஃப்ரான்ஸு மொழியை படிப்போம், இங்கிலாந்து போனால் இங்கிலாந்து மொழியை படிப்போம். எந்த மொழி தேவைப்படுகிறதோ அந்த மொழி எங்களுக்கு மிக மிக முக்கியமான மொழியாக நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் இந்திய இந்த இடத்துல திணித்து இந்த மக்களிடையே ஒரு பெரிய ஒரு சித்தாந்தங்களை உங்களுடைய அந்த சித்தாந்தங்களையும் உங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை இந்த மக்களிடையே புகுத்து இந்த மக்களிடையே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடலாம் என்ற ஒரு மனக்கணக்கெல்லாம் போடாதீங்க. அது இந்த இடத்துல ஈடேறாது. குறிப்பாக இதெல்லாம் வந்து இந்த செல்லுபடியாவது வந்த வழியே நீங்கள் அந்த மூட்டை கட்டிட்டு திரும்புறது தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையாக இருக்கும். குறிப்பாக உங்கள் கட்சியில் தமிழக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். விஜய் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துகிறாரு. அது மட்டும் கிடையாது, இலவச கல்விக்கூடங்கள் பல காலமாக நடத்திட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 20 வருடங்களாக பல மாவட்டங்களில் அவர் வந்து இலவச கல்விக்கூடங்கள் வந்து கட்டியிருக்காரு. அதற்கான நிதிகளை கொடுத்து அது சரியான முறையில் வழிநடத்தப்பட்டு வருது. பல மாணவர்கள் படித்து கொண்டிருக்காங்க. இரவு நேர பாடசாலை மூலமாக எவ்வளோ பேர் படித்து கொண்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை மாணவர்கள் பயன்பெற்று கொண்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை மாணவர்களுக்கு இந்த இரவு நேர பாடசாலை எப்படிப்பட்ட ஒரு நல்ல கல்வியை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கல்வியையும் உயர்த்துகிறது, தரத்தை உயர்த்துகிறது, கல்வி தரத்தை உயர்த்துகிறத பார்க்கலாம். எந்த தலைவர் வந்து மாணவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசுகளை கொடுத்து அவர்களுடன் நின்று ஒரு புகைப்படங்களை எடுத்து எந்த தலைவர் இது வரைக்கும் ஒரு மாணவர்களுக்கான விழாவை முன்னெடுத்திருக்காங்க என்பதை இந்த அண்ணாமலை வந்து நமக்கு தெரிவிக்கணும். குறிப்பாக என்னென்னா விஜய் அவர்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களை அழைத்து பாராட்டுக்குரிய ஒரு விழாவை வந்து நடத்தினார். அந்த விழாவில் அரசு பள்ளியை சார்ந்தவர்கள் மட்டும் வந்தாங்க கிடையாது. அந்த விழாவில் அனைத்து மொழியும் படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூலை சார்ந்தவர்களும் தனியார் பள்ளிகளை சார்ந்தவர்களும் அரசு பள்ளிகளை சார்ந்தவர்களும் நல்ல மதிப்பெண் பெற்றவர்கள் வந்து அந்த மாணவர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய முறையில் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக மாணவர்கள் மட்டும் அழைக்கப்படல, மாணவர்களுடைய பெற்றோர்களும் அழைக்கப்பட்டார்கள். மாணவர்களுடைய பெற்றோர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதையை செலுத்தி அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசை கொடுத்து விருந்து உபசரிப்பை கொடுத்து விஜய் அவர்களை வந்து உற்சாகப்படுத்தும் வகையில் ஒரு பெரிய விழாவை வந்து நடத்தியிருந்தார். மாணவர்களை குறித்து கல்வியை குறித்து பேசுவதற்கெல்லாம் விஜய் அவர்களை குறித்து பேசுவதற்கு அண்ணாமலைக்கு எந்த இடத்திலும் தகுதி கிடையாது. அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத பொழுதே இத்தனை விவகாரங்களை வந்து விஜய் அவர்கள் செய்கிறாருன்னா இதை வந்து பாராட்டணும். இது பாராட்டுறதுக்கு மனம் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். ஏதோ பேசணுன்றதுக்கோசம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உட்காந்து பேசுறது வந்து பெரிய சிரிப்பலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து டெபாசிட்டை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்க்கலாம். 2026 நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். இது எப்படியோ இந்த மண்ணை பொறுத்த வரையில் எந்த காலத்திலும் இந்த மும்மொழி கொள்கைகள் செல்லுபடியாகாது. அதை வந்து எந்த காலத்திலும் இந்த மக்களிடையே புகுத்தி விடலாம் என்ற எண்ணம் வந்து இந்த ஒன்றிய அரசை சார்ந்த ஆதரவாளர்களுக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் கைகூலிகளுக்கும் எந்த நேரத்திலும் இந்த எண்ணம் வந்து ஈடேறாது என்பது தான் முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது மக்களே பலர் வந்து தன்னுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. தன்னுடைய வீட்டு வாசல்களில் தமிழ் மொழி அந்த எழுத்துக்கள் மூலமாக கோலம் போட்டு அவர்கள் வந்து இந்த இந்திக்கு எதிரான அவர்களுடைய அந்த முழக்கத்தை வந்து வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்திக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையே அவர்கள் வீட்டு வாசல்லே நடத்தி வரார்கள் என்பது தான் இந்த இடத்துல
கவனிக்கணும். தொடர்ந்து நம்ம காணொலி பார்த்த ஒவ்வொரு நல்லுள்ளங்களுக்கும் மிக மிக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நம்ம காணொலியை பார்க்கக்கூடிய பலர் வந்து சப்ஸ்கிரைப் செய்கிறீங்க. பலர் சப்ஸ்கிரைப் செய்யும்போது ஆல் பட்டனை கிளிக் செய்வதில்லை. அதனால் நாங்கள் அடுத்தடுத்து பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு நேரடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருவதில்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் பட்டனை கிளிக் செய்தீங்கன்னா அடுத்தடுத்து நாங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். அதை நீங்கள் பார்த்துவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரிவிக்கும் போது அது மிகப்பெரிய உற்சாகத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தும். அது அடுத்த கட்டமாக இந்த யூடியூப் சேனல் வளருவதற்கு மிக காரணமாக இருக்கும். அதற்கு முக்கிய காரணமாக நீங்கள் இருப்பீங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக மிக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.